ஒரு பெண் குழந்தை இறந்து போறது ஒரு தகப்பனால மட்டும்தான் அந்த வலியை உணர முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் விட்டு வைக்க கூடாது அப்படிங்கறத நம்ம ஹீரோ உணர்ந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தக்கூடாது, அவனுக்கான சரியான தண்டனை மரணம், அது மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி தான் அவனை கதையை முடிச்சிருப்பாங்க. பாலியல் குற்றங்களுக்கான ஒரே தீர்வு மரணம், அது மட்டும் நிகழ்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தப்புகளை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்விஸ்டோட சொல்லியிருக்கிற படம் தான் 10ஆம் வளைவு. ஸோ நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கான பிரஸ். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ யாரையோ துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறாங்க. அப்ப அவருக்கு ஒரு போன் கால், என்ன ஆச்சு, யார் போன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. இப்ப ஒரு பிளாஷ்பேக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இங்க இருக்கிற குவார்டர்ஸ்ல தங்கி நின்று வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒரு போலீஸ்காரர். அப்படி இருக்கும்போது ஃபேமிலி எல்லாமே ஊர்ல தான் இருக்கிறாங்க. காலையில எஞ்சி எல்லா வேலைகளையும் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அலுப்பு தட்டுற இவருக்கு ஒரு போன் கால் வருது அவங்க அம்மா கிட்ட இருந்து. உன் பொண்டாட்டி மாசமா இருக்கா, அவளுக்கான பிரசவ தேதி கிட்ட நெருங்க போகுது, நீ லீவு போட்டுட்டு வந்துரு அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க அம்மா சொல்றாங்க. சரிம்மா, நான் இன்னைக்கு கிளம்பிடுவேன் அப்படின்னு லீவு கேட்டிருக்கேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோ டியூட்டிக்கு போறதுக்காக ரெடியா இருக்கிறாரு. வெளியே வராரு. அங்க இவரோட கார் டிரைவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போகும்போது அதே இடத்துல ஒரு ஷெட்டுக்குள்ள ஒரு ஜீப் ஒன்று நின்றுகிட்டு இருக்கு. இந்த ஜீப் ஏன் இங்கே வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பப்ப சர்வீஸ் பண்ணி வேண்டியதானே, தொடச்சு வைக்க வேண்டியதானே அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டிரைவரை பார்த்து கேட்கும்போது, இல்ல சார், அது டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஸ்கிராப்புக்கு போடுறதா சொல்லி ஆர்டர் வந்துருச்சு சார், நீங்க ஊருக்கு போன அடுத்த நிமிஷம் அதை ரெடி பண்ணி போட்டுடலாம் சொல்லி தான் முடிவில் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட அங்க இருக்கிற டிரைவர் சொல்றாரு. டிரைவர் கிட்ட சாவி எல்லாம் அங்க என் டேபிள்ல இருக்கும், அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வரும்போது ஒரு துணி கடைக்குள்ள தான் போறாரு. ஏன்னா இவருக்கு குழந்தை பிறக்க போது இன்னும் ஒரு 2-3 நாளுக்குள்ளேயே. அப்படி இருக்கும்போது இவருக்கு பிறக்கிறது ஆனா பெண்ணா அப்படிங்கிறது தெரியாது. அதனால எந்த குழந்தை பிறந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கிற மனநிலைமையில நம்ம ஹீரோ இருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவருக்கு நிறைய தடவை அவங்க வைஃப் கன்சீவ் ஆகி கலைஞ்சிருக்கிறது வழக்கமா இருக்கு. அதனால பையன் ட்ரெஸ்ல ஒன்னும் பொண்ணு ட்ரெஸ்ல ஒன்னும் நம்ம ஹீரோ எடுத்துக்கிறாரு. இப்ப ஒரு வழியா ஸ்டேஷனுக்கு வராங்க. ஸ்டேஷன்ல வந்தா நம்ம ஹீரோக்கு அவங்க வைஃப் கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க, டேட் வேற கிட்ட நெருங்கிடுச்சுல, தயவு செஞ்சு நீங்க வந்துடுறீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் அவங்க மனைவி கேட்க நம்ம ஹீரோவும், இல்லம்மா இன்னைக்கு நான் கண்டிப்பா லீவ் எடுத்துட்டு வந்துருவேன், நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்றாங்க. ஹீரோவோட மனைவி இந்த அளவுக்கு பயப்படுறதுக்கு காரணமே இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அபாஷனோ, பொறுக்கிற நேரத்துல குழந்தை இறந்து போனது, இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கிற போல. அதனால இந்த அம்மா பயப்படுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு முக்கியமான கேஸ் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. வந்தது என்னமோ ஒரு காதல் விவகார பிரச்சனை தான் வந்திருக்குது. வேற வேற ஜாதி பசங்க கல்யாணம் பண்ணிக்கிறதால இந்த ஊருக்குள்ள இருக்கிற பெருசுங்களுக்கு பயங்கரமான ஜாதி எதிர்ப்பு இருக்குது. அதுலயும் ஒருத்தர் மகேஷன் இருக்காரு. அவர் இந்த பக்கத்துல வந்து, சார் பொண்ணு நமக்கு சம்பந்தப்பட்டவங்க, பேசி கொஞ்சம் முடிச்சு விடுங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இந்த மகேஷும் நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர், ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடிய ஒரு நண்பர் தான். இருந்தாலும் நம்ம ஹீரோ பொண்ணு கிட்ட கேட்கிறாரு, இந்த பையனை உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்பந்தமா அப்படின்னு. அந்த பொண்ணு ஓகே சொல்லுது, பையனை ஓகே சொல்லுது. 2 பேருமே மேஜர். சோ இது தவிர்த்து நாங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ வந்தவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா கிட்டையும் பையனோட அப்பா அம்மா கிட்டையும் எடுத்து சொல்ல முயற்சிக்கிறாங்க. ஆனா அவங்க ஏத்துக்கிற மாதிரி இல்ல. இதுதான் ரூல்ஸ், இவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எல்லா ரைட்ஸுமே இருக்குது, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மீறி பண்ணீங்க அப்படின்னா உங்களை தூக்கி உள்ள வச்சிரும் அப்படின்னு இங்க நம்ம ஹீரோ சொல்லிட்டார். என்னதான் தெரிஞ்சவங்க ரிக்வெஸ்ட் பண்ணாலும் நீதி நேர்மன்னு நம்ம போலீஸ்காரர் நேர்மையா இருக்கிறத இது மூலமா நமக்கு தெரிய வருது. இது ஒரு பக்கத்துல இருக்க நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மேலதிகாரியை போயிட்டு பார்த்துட்டு, இந்த மாதிரி சார் என் ஒய்ஃப் கன்சீவா இருக்காங்க, டேட் வேற நெருங்கிடுச்சு சார், என்னை பத்தின எல்லா பிரச்சனையுமே உங்களுக்கு தெரியும், இந்த தடவையாவது நல்லபடியா பிறக்குமா இல்லையான்னு எனக்கு ரொம்பவே பயத்தில் இருக்கிறேன் சார், என்னை விட என் மனைவி பயமா இருக்காங்க, அதனால எனக்கு ஒரு 15 நாள் லீவ் வேணும் சார் அப்படின்னு அங்க இருக்கிற மேல் அதிகாரி கிட்ட நம்ம ஹீரோ சொல்ல அவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஒண்ணு கவலைப்படாதப்பா, இந்த தடவை உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும், என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு லீவை எடுத்துக்க சொல்றாங்க. ஆனா அப்ப வந்துட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அங்க இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய சாமின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு கேஸ் ஃபைலை எடுத்துட்டு வராரு. என்ன அப்படின்னா, பரோல்ல சாலமன் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியே விட்டுருக்காங்களா, அவங்க பரோல் டேட் முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னுமே ரிட்டர்ன் ஜெயிலுக்குள்ள வரல. அதனால இங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல இருந்து போலீஸ்காரங்க அவனை தேடி கண்டுபிடிச்சு ஒப்படைக்கணும் சொல்லி கோர்ட் மூலமா ஆர்டர் வந்திருக்கு. இப்ப நம்ம உயர் அதிகாரி என்ன சொல்றாருன்னா, நம்ம ஹீரோ கிட்ட ஊருக்கு போறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல இவனை மட்டும் பிடிச்சிட்டு வந்து விட்டுட்டு போயிடுங்களேன், இந்த கேஸை நீங்க தான் நல்லா பாப்பீங்க அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. சரின்னு நம்ம ஹீரோவை ஒத்துக்கிறாப்புல. இப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமா தேடி அந்த சாலமான் இருக்கக்கூடிய அந்த 10ஆம் வளைவு அப்படிங்கிற அந்த இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்கும்போது காருக்குள்ள இருக்கிற ஒரு போலீஸ்காரரு, சார் ஊருக்கு போறீங்களா சார், மழை வர மாதிரி இருக்கு
இருக்குது, என்ன எப்படி ஊருக்கு போவீங்க அப்படின்னு ஒரு பக்கம் அவன் வேற வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ கிட்ட. நம்ம ஹீரோவும் அவனை பார்த்து முறைக்கவும் செய்யறாங்க. அதே நேரத்தில் வீட்டுல இருந்து ஒரு போன் கால் வருது. ஹீரோவோட மனைவி தான் கால் பண்ணிருப்பாங்க. என்னங்க கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா முக்கியமான நேரத்தில் ஒரு கேஸ் வந்து தொலைச்சிருச்சு, நான் இதை முடிச்சுட்டு சீக்கிரமா கிளம்பி வரமா, ஒன்னும் பயப்படாத, தைரியமா இரு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஆறுதல் சொல்றாரு. அந்த சாமி சொன்ன மாதிரியே மழை பயங்கரமா பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த 10ஆம் வளைவுங்கிற அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்கு. அந்த டீ கடைக்காரங்கிட்ட போயிட்டு நம்ம போலீஸ்காரரு சாலமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்கிறான், இந்த பரோல்ல வெளியே வந்த ஆளோட வீடு தெரியுமா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற டீ கடைக்காரங்கிட்ட கேக்குறாங்க. டீ கடைக்காரனோ தோ தூரத்துல இருக்கு பாரு சார், அதுதான் அவரோட வீடு அப்படின்னு காமிக்கிறாரு. ஹீரோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் அந்த வீட்டை நோக்கி போறாங்க. அந்த வீடு கொஞ்சம் பாறை மேலதான் இருக்குது. கீழே இருந்து பார்த்தா ஏதோ மலை மேல இருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க நடந்து போறதுக்குள்ள இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் மூச்சு வாங்கி வேர்த்து விறுவிறுத்து போகுது. ஒரு வழியா அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டையும் திறந்து பாக்குறாங்க. ஆனா சாலமன் இப்ப அங்க இல்ல. சாமி படம் இருக்கு. எல்லா மதத்தையும் சார்ந்த சாமியையும் கும்பிடுவான் போல. இது ஒரு பக்கத்துல இருக்க. ரூமுக்குள்ள போய் பார்த்தா ஷெல்ஃப்ல நிறைய பொம்மைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. செவத்துல இந்த சின்ன குழந்தைங்க கிறுக்குனதுக்கான எல்லா தடையும் இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளோட போட்டோஸ் நிறைய ஒட்டி இருக்குது. அவரோட சாலமனோட குழந்தையோட போட்டோவும் அந்த வீட்டுல ஒட்டி இருக்குது. இதுதான் சாலமனோட குழந்தையா கூட இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் கேஸ் பண்ண உடஞ்ச ஜன்னல் கண்ணாடி மூலமா தூரத்துல இருந்து பாக்குறாரு. சாலமங்கிறவன் இந்த வீட்டை நோக்கி வராங்க. அடுத்த நிமிஷம் போலீஸ்காரங்க எல்லாரும் அலர்ட் ஆகுறாங்க. ஒவ்வொரு இடத்துல வீட்டுக்குள்ள போயிட்டு ஒளிவ ஆரம்பிச்சிட்டாங்க. சாலமன் ஒரு வழியா இந்த வீட்டோட முத படிக்கட்டுல காலடி எடுத்து வைக்கும் போது போலீஸ்காரங்க நிறைய பேரு இந்த பக்கம் வீட்டுக்குள்ள போனதுக்கான அந்த மழையில நனைஞ்ச ஈரத்தோட தடையம் அங்க காலடியா பதிஞ்சிருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம சாலமன் சுதாரிச்சுக்கிட்டான். ஒரு பக்கம் உள்ள போறாரு. நம்ம ஹீரோ தான் கதவு திறந்து அவனை ஒரே அடி அடிக்கிறாரு. அடுத்த நிமிஷம் அவன் ஓடலான்னு பாக்குறாங்க. பின்னாடி இன்னொரு போலீஸ்காரரு அவரையுமே நம்ம சாலமன் அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. நில்லுடான்னு எவ்வளவு தூரம் கத்தி பார்த்துட்டாங்க. ஒருத்தனும் மதிக்காம அந்த சாலமன் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு போன் கால் வருது. படத்தோட ஆரம்பத்துல காமிச்ச அந்த சீனை இங்க காமிக்கிறாங்க. ஹீரோவோட மனைவிக்கு பிரசவ வலி வந்துருச்சான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, சீக்கிரமா வாங்க அப்படின்னு ஒரு பக்கம் வீட்டுல இருந்து போனு. அதே பதட்டத்தோட நம்ம ஹீரோவும் துரத்துறாரு. ஆனா எல்லாருக்கும் தண்ணி காமிச்சிட்டு அந்த சாலமன் இங்கே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டான். இப்ப என்ன பண்றது, இவனை பிடிக்காம நம்ம ஊருக்கும் போக முடியாது போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ டென்ஷனா இருக்கிறாரு. சாலமன் அடிச்ச அடியில சில போலீஸ்காரங்களுக்கு காயங்கள் ஏற்பட்டிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இன்னொரு போலீஸ்காரரு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சார் சாலமன் இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு போலீஸ்காரரு அவன் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. எங்க அப்படின்னா சர்ச்சில் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஒரு சேவியர் அப்படிங்கிற ஒருத்தரோட கள்ளச்சாராயம் காய்ச்சற இடத்துல தான் அவன் இருக்கிறான் அப்படின்னு இங்க இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம ஹீரோ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் அங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல பார்த்தா இங்க வந்துட்டு 2 பசங்க எல்லாரும் உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. பட்ட பகலே சாராயத்தை காய்ச்சறானுங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மேல் இடத்துல இருந்து எல்லாருக்கும் இவனுக்கு செல்வாக்குகள் அதிகம். அதை பயன்படுத்தி இந்த சேவியர் இங்க வந்து இறக்குற மாதிரி காமிக்கிறாங்க. சாலமன் தப்பிச்சுட்டானமே, அவனை எங்க பார்த்தாலும் சுட்டு கொண்டுடுங்க அப்படின்னு ஒரு துப்பாக்கி அங்க இருக்கிற ஆளுகிட்ட கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கட் பண்ணா ஒரு பாத்ரூம்ல காமிக்கிறாங்க. சாலமன் யாரையோ பிடிச்சி அடிக்கிற மாதிரி தெரிய வருது. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சேவியர் அந்த இடத்துக்கு வந்துறாரு. துப்பாக்கி கொடுத்தாரு பாருங்க. அவரு வந்து நம்ம சாலமனை பிடிச்சி செம்மையா அடிக்கிறாரு. ஒரு கட்டத்துல கொலை பண்ணி போட்டுருங்கடான்னு அவரு சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸ்காரங்க இங்க மோப்ப முடிச்சு வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா சாலமனோட கதையை முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. போகும்போது சாலமனோட கண்ணுல ஒரு கொலை வெறியும் தெரியுது. அதையும் நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப அடுத்தது ஹீரோவோட தம்பி கால் பண்றாரு. கால் பண்ணி அண்ணன் அன்னைக்கு கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கு, நீங்க எப்பனா வருவீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு கண்ணே ஒரு நிமிஷம் கலங்கி போகுது. திரும்பவும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே பயத்தோட நம்ம ஹீரோ இப்ப கார்ல கூட்டிட்டு அந்த அகிஸ்ட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே 10ஆம் வளைவு கிட்ட வருது. கனமான மழை பெஞ்சதால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது, மண்ணரிப்பு ஏற்பட்டு. இதனால போக்குவரத்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அந்த மண்ணெல்லாம் கிளியர் பண்ணி இந்த டிராபிக் கிளியர் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு இங்க இருக்கிற நம்ம ஹீரோ போன ஜீப் பாதிரியே நிக்கிறதால அங்க இருக்கிற ஒரு ஆளு சொல்றாங்க. ஏகப்பட்ட பேர் இப்ப நின்றுட்டு இருக்காங்க. பின்னாடி ரிவர்ஸ்லயும் போய் வேற வழியிலும் போக முடியாது. அப்படி போனாலும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஆனா இங்கேயே வெயிட் பண்ணி இருந்துட்டு போனா ஒரு 1 மணி நேரத்தை இதெல்லாம் சரி பண்ணி விட்டுருவாங்க சார் அப்படின்னு கூட இருக்கிற ஆளுங்க சொல்றாங்க. சரி வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு காருக்குள்ள அந்த கைதியுமே வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல அதே டீ கடை. சரி வாங்க இங்க எல்லாரும் வெயிட் பண்றதுக்கு விட டீ கடைக்கு போவோம் அப்படின்னு எல்லாரும் டீயை சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அங்க பக்கத்துல இருக்கிற சாலமனுக்கு ஒரு டீயை கொடுங்கயா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டீ கொடுக்க வர டீ கடைக்காரனே தான் எடுத்துட்டு வரான். சாலமன் இந்தப்பா டீ குடிப்பா அப்படின்னு ஒரு அக்கிஸ்டா தான் நண்பனை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவர் சொல்லி டீயை கொடுக்குறாரு. இதை பார்த்து நம்ம போலீஸ்காருக்கு ஒரு அக்கிஸ்டுக்கு இந்த மரியாதையா அப்படின்னு டீ கடைக்காரரை பார்த்து
பார்த்து நம்ம ஹீரோ இதை பாருங்க அவனை யார் அவன் எதனால இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனா அப்படிங்கிற ஒரு பிளாஷ்பேக்கை இப்ப ஓபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே டீ கடைக்காரர் தான் சொல்றாரு, இப்பதான் இந்த சாலமன் கொலைகாரன், அதுக்கு முன்னாடி இவனோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. ஆக்சுவலி இதே 10ஆம் வளைவில் சாலமனோட அப்பா அம்மா இப்படி எல்லாருமே ஒரு பஸ்ல டிராவல் பண்ணிட்டு வரும்போது கனமழை பெஞ்சதால நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அப்படி ஏற்பட்ட விபத்துல தான் சாலமனோட அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த விபத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் உயிர் பொழைச்சாரு, அது நம்ம சாலமன். அதுக்கப்புறம் ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் அங்க இருக்கிற ஒரு சர்ச்சில் தான் போயிட்டு வளர்ந்தாரு சாலமன். வளர்ந்தவருக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை அப்படின்னு திரும்ப ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. அந்த பொண்ணு நம்ம சாலமனை ரொம்ப விரும்பி இருக்கும். வீட்டை எதிர்த்து தான் இங்க வந்து நம்ம ஹீரோவை கரம் பிடிச்சிருப்பாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் போயிட்டு கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவங்க 2 பேருமே மேஜர் அப்படிங்கறதால யாராலையும் எதுவும் தடுக்க முடியல. நம்ம சாலமனுக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் அங்க இருக்கிற சர்ச்சி ஃபாதர் தான். அவர் வந்து அங்க இருக்கிற போலீஸ்காரர்கிட்ட எல்லாத்துக்கும் எடுத்து சொல்லி ஒரு வழியா கல்யாணத்தை முடிச்சலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயம் தெரியுது. ஓடி வந்த பொண்ணோட பேரு சீதா. சோ சீதாக்கு வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்திருக்கிறதாவும் அந்த மாப்பிள்ளை ஒரு போலீஸ்காரர் அப்படிங்கிறதுக்காகவும் இங்க இருக்கிற போலீஸ்காரங்க ஓடி வந்த பொண்ணு சீதா கிட்ட எவ்வளவு எடுத்து சொல்றாங்க, இந்த வாழ்க்கைலாம் நல்லா இருக்காதுமா, காதல் வாழ்க்கையை நாங்க ஏகப்பட்டதை பார்த்திருக்கிறோம், இப்ப நல்லா இருக்கும், வாழும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும், நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க போற ஒரு போலீஸ்காரரு நல்ல வேலையில இருக்கிறாருமா, அவரை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு எவ்வளவு எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நம்ம சீதா நான் கட்டணா இவரை தான் கட்டுவேன் அப்படின்னு நம்ம சாலமனை கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்காங்க. ஒரு வழியா போலீஸ்காரங்க அனுப்பிச்சு விட்றாங்க. வெளியே ஸ்டேஷன்ல இருந்து வர நம்ம சீதாவும் சாலமனையும் சீதாவை கல்யாணம் பண்ணிக்க கூட இருந்த அந்த போலீஸ்காரர் வராரு, பேரு வரதன். அவர் வந்து நம்ம நேரா நம்ம சாலமன் கிட்ட பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணிக்க கூடிய பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ண உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா அவர் போறாரு. இதை பார்த்த நம்ம சாலமனுக்கு பரவாயில்ல இவர் நம்ம காதல புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த பக்கத்துல நம்ம சீதா கிட்ட போயிட்டு என்கிட்ட இல்லாத அவங்கிட்ட அப்படி என்னடி இருக்குது, என்ன தேடி பார்த்து அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இதை கேட்டவுடனே நம்ம சீதாக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அங்கிருந்து வேகமா வர்றாங்க. அடுத்தது நம்ம சாலமனுக்கும் சீதாக்கும் சர்ச்சில் கல்யாணம் நடக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா அப்பவும் இந்த சர்ச்சில் இருக்கிறது செக்ரட்டரி சேவியர். அவர் என்ன பண்றாருன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா பொண்ணு வேற இடம், பையன் வந்துட்டு என்ன ஜாதின்னு தெரியாது, அனாத பையன், அவனுக்கெல்லாம் இங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட வாக்குவாதங்கள் நடக்குது. நம்ம ஹீரோ அதையும் மீறி சர்ச்சில் தானே கல்யாணம் பண்ணக்கூடாது, வெளியே வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல அப்படின்னு வெளியே கூட்டிட்டு வந்து தாலியும் கட்டுறாரு நம்ம சாலமன். கல்யாணங்கள் முடியுது, வருஷங்கள் ஓடுது. சாலமன் அவரோட வைஃப் சீதா கூட சந்தோஷமா அவரோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் சீதாவும் கன்சீவ் ஆகுறாங்க, குழந்தையும் பெண் குழந்தை பிறகுது. அந்த குழந்தை ஒரு 6 வயசு ஆகுது. இப்படியே இவங்களோட லைஃப் ரொம்பவே சந்தோஷமா நம்ம சாலமனோட வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. அப்பதான் திடீர்னு ஒரு திருப்பம். என்ன அப்படின்னா நம்ம சீதாவை இதுக்கு முன்னாடி வீட்டுல அலைன்ஸ் பார்த்திருப்பாங்க இல்லையா, அந்த போலீஸ் மாப்பிள்ள வரதன் அவர் வந்துட்டு வெளியூர்ல இருந்து திரும்ப இதே ஊருக்கு நம்ம சாலமன் இருக்கக்கூடிய ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கிறார். வந்த அன்னைக்கு முதல் நாளே நம்ம ஹீரோவை வரதன் பார்த்திருப்பாரு. அவர் வரக்கூடிய ஆட்டோவை வேகமா கொண்டு போய் இடிக்கிற மாதிரி முட்டிட்டு போற மாதிரி பயமுடுத்திட்டு போறாரு. இதையும் நம்ம சாலமன் திரும்பி பார்க்கறாரு. பார்த்த உடனே தான் தெரியுது நம்ம சாலமனுக்கு வரதன் தான் இது மாதிரி பண்ணிருக்கிறாரு அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கிறாரு. தான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாம இருக்கிறதுக்காக இப்படி பண்றானோ அப்படின்னு நம்ம சாலமனு ஒரு பக்கம் சிந்திக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே கட் பண்ணா இப்ப பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நம்ம சாலமன் இப்ப ஜீப்ல தான் உட்காந்துருக்காரு. உட்காந்து நம்ம சாலமன் நம்ம ஹீரோவை பார்த்து சார் கொஞ்சம் வெளியே போகணும் சார், அர்ஜென்ட்டாக கொஞ்சம் பாத்ரூம் போகணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு இந்த கதையெல்லாம் கேட்டவுடனே ஏதோ ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்பிக்கை இல்லை போல. நம்ம சாலமனை சேஃப்டியா கூட்டு போகணுங்கிறது மட்டும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அவரோட கையில ஹேண்ட் கப் எல்லாம் போட்டு நேரா ஒரு பாத்ரூம் போறதுக்காக ஒரு மலைப்பகுதி கீழே போடுறாரு. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அந்த போன் கால் பேசிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. நம்ம சாலமனை காணா. அங்க சுத்தி முத்தியும் பாக்குறாரு, பதறாரு. அச்சுச்சோ இன்னைக்கு நம்ம தலை உருள போகுது அப்படின்னு ஒரு பக்கம் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம சாலமனும் வந்துடுறாரு. என்ன சார் நான் ஓடி போயிட்டு நினைச்சுக்கிட்டீங்களா, அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியே வருது. திரும்பவும் வராரு, காருக்குள்ளே உட்கார வைக்கிறாரு. இப்ப நம்ம ஹீரோ சாலமன் கிட்ட உன் வாழ்க்கையில அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற திரும்ப ஒரு பிளாஷ்பேக்கை கேட்கறாங்க. இப்ப இந்த கதையை நம்ம சாலமன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வரதன் இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இடத்துல போற வரவங்களை எல்லா டூ வீலருமே லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா அப்படின்னு செக்கிங்ல இருந்திருக்கிறாரு. அப்படி ஒரு தடவை வரும்போது தான் நம்ம சாலமனையும் நம்ம வரதன் மடக்கி பிடிச்சிருப்பாரு. மடக்கி பிடிச்சது உடனே இது யாரு உன் பொண்ணா, என்ன பண்றது, சீதாவை தான் கல்யாணம் பண்ண முடியல, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க, இந்நேரத்துக்கு நான் சீதாவை கல்யாணம் பண்ணி இருந்தா அப்படின்னா இந்த குழந்தை என்னோட குழந்தையா இருந்திருக்கும்ல அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம வரதன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு என்னமோ தெரியல, குத்தி காட்டி பேசுற மாதிரி தெரியுது. அங்க இருந்து உடனே அவரு கிளம்பவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா இங்க இருக்கிற சர்ச்சை தான் காமிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஏதோ ஒரு திருவிழா மாதிரி நடக்குது. அதனால அங்க இருக்கிற சர்ச் ஃபாதரு, செக்ரட்டரி, A to Z எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு செக்ரட்டரியோட பையனை ஒருத்தனா காமிக்கிறாங்க. இவன்
இவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ அப்பப்போ லீவுக்குன்றதால இப்போ திருவிழாங்கிறதுக்காகவும் இங்கே வந்திருக்கிறான். வந்தவன் அப்பா கிட்ட பணம் வாங்கிட்டு அங்கே இருக்கிற இடத்துல போயிட்டு ஆட்டம் பாட்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறானுங்க. இதே நேரத்தில் இந்த பக்கத்தில் நம்ம சாலமனை தான் காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற ஃபாதர், உங்கள் பொண்ணுக்கு இன்னைக்கு ஏஞ்சல் மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஊர்வலமாக கூட்டிட்டு போகணும், ஏகப்பட்ட பெண் பிள்ளைகள்லாம் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம சாலமன் கிட்ட சொல்ல, நம்ம சாலமன் அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் தான் மனைவி சீதா கட்டி சொல்றாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த ட்ரெஸ் வாங்குறதுக்காக எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதே இடத்துல சர்ச்சில் பாதுகாப்புக்காக இருக்கிற நம்ம வரதன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சீதாவை பார்க்கறாங்க. ஸோ சீதா இப்ப தனியா இருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம வரதன் பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி நம்ம சீதாவும் ஏதோ ஜென்ரலா நலம் விசாரிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்பதான் உன்னாலதான் என் வாழ்க்கையே மாறி போச்சு, நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க, ஆனா நான் சந்தோஷமா இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அதே இடத்துக்கு நம்ம சாலமன் வந்துறாரு. சாலமன் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதே கதையை தான் சாலமன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருந்து ஒரு வழியா ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இதுல இருந்தே தெரியுது நம்ம வரதனோட திருமண வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இல்ல, இப்போ டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம சாலமனுக்கு புரிய வருது. கட் பண்ணா இந்த பக்கத்துல நம்ம சாலமனோட குழந்தையை காமிக்கிறாங்க. அந்த குழந்தைக்கான எல்லா மேக்கப்பும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணோட மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி திங்ஸ் தான் எனக்கும் வேணும்னு சொல்லி நம்ம சாலமன் பொண்ணு கேட்டதால நம்ம சீதா மட்டும் அதை வாங்குறதுக்காக வெளியே வராங்க. அப்போ அந்த நேரத்துல சாலமன் அங்க இல்லாம இருக்கிறாரு. இப்ப வெளியே வந்துட்டு இருக்கிற நம்ம சீதாவை திரும்ப அதே இடத்துல இருக்கிற வரதன், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சீதா அதுக்கு கொஞ்சம் கூட இடம் கொடுக்கல. உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க வழிய விடுங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம வரதன் வலுக்கட்டாயமா சீதாவோட கையை பிடிச்சி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், இப்ப கூட வா, நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நான் அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க இப்ப வந்துறாரு. ஒரு பக்கம் சீதாவோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறத வரதனை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கும் அங்க பயங்கரமான சண்டை நடக்குது. அங்க இருக்கிற உயர் அதிகாரி எல்லாருமே வந்துதான் இவங்க ரெண்டு பேருமே விலைக்கு விடுறாங்க. அங்க இருக்கிற ஃபாதர் எல்லாம் பேசி சமாதானப்படுத்தி நம்ம சாலமனையும் அவங்க மனைவியுமே அந்த பக்கம் தனியா அனுப்பிச்சு விடுறாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே உயர் அதிகாரி நம்ம வரதனை பார்த்து, என்னையா ஒரு பாதுகாப்பு கொடுக்க வர போலீஸ்காரன், நீ என்னையா பப்ளிக் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு, உனக்கு என்னையா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு வெறியாயா அப்படின்னு ஒரு பக்கம் நம்ம வரதனை பார்த்து கேட்கவே ஆரம்பிக்கிறாங்க அங்க இருக்கிற மேலதிகாரி. அப்போ அவர் வரதனும், இல்ல சார், நான் ஜென்ரலா பேசலாம்னு சொல்லி தான் சார் வந்தா அப்படின்னு சொல்லும்போது, யோ உன்னை பத்திலாம் நான் விசாரிச்சிருக்கேன், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு, போயா கம்முனு அப்படின்னு ஒரு பக்கம் அவரும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கத்துல நம்ம சாலமனையும் அவங்க மனைவியும் காமிக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டு இங்க இருக்கிற நம்ம ஃபாதர் ஊர்வலமா கூட்டிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம சீதாக்கு ஒரு விஷயமே புரிய வருது, நம்ம குழந்தை அங்க மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கும் போதே விட்டுடுமே அப்படின்னு யோசிக்க வராங்க. இந்த பக்கத்துல நம்ம சாலமனும் போறாரு. அதே நேரத்தில் அவங்க மனைவி சீதாவும் போறாங்க. எவ்வளவு இடத்துல தேடி பார்த்துட்டாங்க, ஆனா எங்கேயுமே குழந்தை இல்ல. ஸ்டேஷன்லயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஆனா என்ன பண்றது, இப்ப சீதாவோட குழந்தைய காண, என்ன பண்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம சாலமனுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவல் வருது. என்ன அப்படின்னா, தான் ஆசையா பெற்றெடுத்த மகள் ஒரு இடத்துல இறந்து கிடக்குறா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவல் நம்ம சாலமனுக்கு வருது. அது இப்போ அந்த இடத்துக்கு போறாரு. சாலமன் பார்த்துட்டு துடி துடிச்சு போறாரு. தான் கண் முன்னாடி தன் மகள் இறந்து கிடக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம அழுதுகிட்டு இருக்கிறாரு. இப்ப இந்த கதை எல்லாத்தையுமே தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம சாலமன். இதை கேட்ட உடனே ஹீரோ மட்டும் இல்ல, இதே கதையை பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கேட்டு அழுகவே ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷம் நம்ம ஹீரோக்கு ஒரு போன் கால் வருது. அவங்களோட மனைவிக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருச்சான், பெண் குழந்தை பிறந்திருக்கு, போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கு அவ்வளவு சந்தோஷம். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோக்கு இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. இப்பதான் அவங்களுக்கு குழந்தைய பிறக்குது. இவ்வளவு நாளா காத்திருந்த ஒரு தேவதையை இப்ப முதல்ல போட்டோல பாக்குறாங்க. அவ்வளவு சந்தோஷம். பக்கத்துல இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற நம்ம சாலமனையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர்கிட்ட இந்த போட்டோவை காமிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவரோட மனசுக்குள்ள, ஹீரோவோட மனசுக்குள்ள, தன் கண் முன்னாடியே தான் பிள்ளைய இழந்த ஒரு தகப்பங்கிட்ட இந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்க முடியாத அளவுக்கு ஒரு மன வேதனையில நம்ம ஹீரோ அதை காமிக்காம இருக்கிறாரு. திரும்பவும் அங்க இருக்கிற நம்ம சாலமனை பார்த்து, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, திரும்ப வரதுனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. திரும்ப சாலமன் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிளாஷ்பேக் போறாங்க. சாலமன் தன் குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல, உங்க குழந்தை இறந்ததுக்கு முக்கியமான காரணம் பின்மண்டையில பலமா அடிபட்டு இருக்குது, அது மட்டும் இல்லாம அபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத சொல்லி இருக்காங்க. சோ அந்த குழந்தைகிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்களா? இதை கேட்ட உடனே நம்ம சாலமனால தாங்கிக்க முடியல, அழுக ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து டெட் பாடியை வாங்கிட்டு வந்து வீட்டுல உட்காந்து அழுகுறாங்க. போலீஸ்காரங்க எல்லாரும் சம்பவம் நடந்த அந்த இடத்துல எல்லா இடத்துலயும் சோதனை பண்ணி பாக்குறாங்க. பெருசா எந்த ஒரு எவிடன்ஸுமே சிக்கல. அதுக்கப்புறம் தான் நம்ம சாலமனா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே கிட்டு, உங்களுக்கு எதிரின்னு யாராவது இருக்கிறாங்களா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில நம்ம சால
சாலமன் நம்ம வரதனை சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் அங்க நின்னுகிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம சாலமன் அதை சொல்லல. சார், எனக்கு யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, யாரும் எனக்கு எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நம்ம சாலமன் ஊருக்குள்ள யார்கிட்டயுமே வம்பு தும்பு வச்சுக்கல. ஆனா ஒரே ஒருத்தர் கூட தான் சண்டை நடந்திருப்பாரு, சண்டை போட்டிருப்பாரு, அது நம்ம வரதன். ஆனா அவரோட வாயில வரும்னு எதிர்பார்த்திருப்பாங்க, ஆனா வரவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம வரதனும் அங்க இருக்கிற மேல் அதிகாரி ஒரு கார்ல போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற உயர் அதிகாரி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வரதன் கிட்ட, நேற்று நைட்டு நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்டிருப்பாரு. இல்ல சார், நான் வீட்டுல தானே இருந்தேன் அப்படின்னு இவரும் போய் சொல்றாரு. ஆனா உயர் அதிகாரியோ இல்ல நேற்று நைட்டு நீ வீட்டுல இல்ல, விசாரிச்சதுல நீ இங்க இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நடந்த அந்த குழந்தை காணாம போன அதே நேரத்துல தான் நீ இங்க இல்ல. சோ அந்த சண்டை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த குழந்தை காணாம போயிருக்கு, உனக்கு இதுக்கு ஏதோ தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சாலமன் கேட்கும் போது உன் பேரை அவரு சொல்லிடுவாரோன்ற பயம் உனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸை படுத்தி நான் விசாரிக்கிறேன், ஆனா உனக்கான எவிடன்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு அங்க இருக்கிற மேல் அதிகாரி நம்ம வரதன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இந்த நிமிஷம் வரதன் ஏதோ ஒரு பதட்டத்தோட நின்றுகிட்டு இருக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா வரதன் அடுத்த நாள் காலையில அந்த குழந்தை இறந்து போனா அதே இடத்துக்கு போறாரு. ஏதாவது தடயம் கிடைக்கதான்னு பாக்குறாரு. அப்படி தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஊசி ஒண்ணு கிடக்கிறத பாக்குறாங்க. ஊசி கிடைச்ச கொஞ்ச தூரத்துல அந்த குழந்தையோட ட்ரெஸ்ல ஒரு பகுதி மட்டும் கிடைச்சிருக்கு. இதை எல்லாத்தையும் பார்க்கும்போது தான் நம்ம வரதனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அந்த ஊசி கிடைச்சது இல்லையா, அந்த ஊசி நம்ம வரதன் முதல் தடவை இந்த ஊருக்கு வந்தப்போ போற வர பைக் எல்லாம் லைசன்ஸ் இருக்கா, ஆர்சி புக் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அப்ப வந்துட்டு இந்த சர்ச்சில் இருப்பாரு இல்லையா நம்ம செக்ரட்டரி சேவியர், அவங்களோட பசங்க மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தானே, அவனுங்க அந்த பக்கம் வந்திருப்பானுங்க. குடிச்சிருக்கீங்களாடா, பேக்ல என்னடா எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு செக் பண்ணும்போது தான் இதே ஊசி அங்க இருந்திருக்கும். அந்த பசங்கள்ட்ட கேட்டதுக்கு, சார் நாங்க வந்துட்டு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதனால தான் சார் ஊசி எல்லாம் வச்சிருக்கோன்னு ஐடி கார்டு எல்லாம் காமிச்சு அங்க இருந்தே தப்பிச்சு போயிருப்பானுங்க. சோ அதை பார்த்தோன்னு தான் நம்ம வரதனுக்கு இப்போ ஒரு விஷயம் புரிய வருது. இந்த அக்யூஸ்டுங்க வேற யாரும் இல்ல, நம்ம சேவியரோட பையனும் அவனோட ஃப்ரெண்டும் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. குழந்தைய அவனுங்க பாலியல் துன்புறுத்தி தான் கொலை பண்ணி போட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வருது. அப்படியே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத காமிக்கிறாங்க. ஆக்சுவலி அவனுக்கு ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது இதே இடத்துல தான் இருந்திருப்பானுங்க. அப்ப அந்த பொண்ணு அவங்க அம்மாவை தேடி வெளியே வந்திருக்கும். அந்த நேரத்துல இவனுங்க கஞ்சாலாம் அடிச்சுக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ அதை அந்த குழந்தைய பார்த்த உடனே இவனுங்க எச்சைக்கு அந்த குழந்தைய கடைசியில் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அங்க இருக்கிற இடத்துல தூக்கி போட்டு போயிருப்பானுங்க. அப்படிதான் அந்த குழந்தை இறந்திருக்கும். ஸோ இந்த நிமிஷம் இந்த ரெண்டு எவிடன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு உயர் அதிகாரிகிட்ட காமிக்கிறாங்க. இப்படி அநியாயமா கொலை பண்ணி போட்டுட்டானுங்க சார், இதுக்கான காரணமே அந்த செக்ரட்டரியோட சேவியரோட பையனும் அவனோட ஃப்ரெண்டு தான் சார் அப்படிங்கறத அந்த ஊசியெல்லாம் காமிக்கிறாங்க. ஆனா உயர் அதிகாரி இதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், அன்னைக்கு வந்துட்டு சாலமன் உங்களோட பேரை சொல்லிடுவாரோங்கிற ஒரு பதட்டத்தோட நீ இருந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்ல சார் எனக்குள்ள இருக்கிற குற்ற உணர்ச்சி தான் சார் அந்த பதட்டமே. ஆக்சுவலி அன்னைக்கு நான் அவர் கூட சண்டை போடாம இருந்திருந்தேன்னா அவங்களோட குழந்தை இறந்திருக்காது, காணாம போயிருக்காது, என்னால தானே சார் அது எல்லாமே நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் நினைச்சு கூனி குறுக்கி நின்றுகிட்டு இருக்கேன் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்ம வரதன் ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நிமிஷம் இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போகுது. ஆனா கோர்ட்ல அந்த பசங்களோட அப்பா பணத்தை கொடுத்து எல்லாத்தையுமே சரி பண்ணி அவனுங்க நிரபராதி, இந்த தப்பா அவனுங்க பண்ணல அப்படிங்கிற மாதிரி பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் மாத்திட்டானுங்க. இதையே நம்ம சாலமனும் அவங்க மனைவியும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நிமிஷம் வெளியே வந்து நிக்கிறானுங்க. அப்ப நம்ம சாலமன் ஒரு கத்தி எடுத்துட்டு போய் அவனை ஃப்ரெண்டுக்காரனை ஒரே போடா போட்டுறாங்க. ஆனா நம்ம சேவியரோட பையன் அங்க இருந்து தப்பிச்சிடறான். அவனையும் ஓடி போய் கொலை பண்ணலாம் தான் போறாரு. ஆனா அங்க இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாருமே தடுத்து நிறுத்திடுறாங்க. இதனாலேயே அவன் தப்பிச்சு போயிட்டான். அன்னைக்கு சாலமனோட மனைவி சொன்ன ஒரே காரணம், இறந்து போன தான் பொண்ணோட நீதி கிடைக்கணும் அப்படின்னா சேவியரோட பையனை நீ கொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்காக தான் கொலை பண்ண அந்த தண்டனைக்காக இப்ப ஜெயிலுக்குள்ள போயிருப்பாரு. இப்போ பரவல்ல வெளியே வந்திருப்பாரு. வெளியே வந்ததுக்கான காரணம் மீத ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவனையும் கொலை பண்ணணுங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு அவன் ஊருக்குள்ள வருவான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம சாலமன் இந்த பிளானே போட்டிருப்பாரு. ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்க சார், அவனை கொலை பண்றதுக்கு தான் நான் அந்த சேவியரோட சரக்கு காய்ச்சற அந்த இடத்துக்கே நான் போனேன், அங்கதான் நீங்க வந்து பிடிச்சிட்டீங்க, இல்லனா அவனை கொலை பண்ணிருப்பேன் சார், எனக்கு ஒரே ஒரு மட்டும் டைம் கொடுங்க சார், அவனை கொலை பண்ணிட்டு நானா வாண்டடா வந்து சரண்டர் அடைஞ்சிடறேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்கறாரு இல்லையா, இல்ல நீ ஏற்கனவே வந்துட்டு தப்பு பண்ணிட்ட, அதுக்கான தண்டனை தான் நீ அனுப்பி வச்சிட்டு இருக்க, உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்குது, திரும்பவும் அதே தப்ப பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட்டு வந்து ஜெயில போட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஊருக்கு போலான்னு முடிவு பண்றாரு. ஊருக்கு போகும்போது நைட்டு போறாரு. நைட்டு போயிட்டு பயங்கரமான மழை பெய்யுது. இருந்தாலும் நம்ம ஹீரோ கிளம்பி ஊருக்கு வந்துடுறாரு. தான் மனைவி அங்க போயிட்டு பாக்குறாங்க, குழந்தையெல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் அந்த குழந்தைய பார்க்கும்போது ஒரு தகப்பவனுக்கு அப்பனா இருக்கிற போது தான் குழந்தை இறந்துட்டா எப்படி இருக்குங்கிற அந்த ஒரு உணர்வுகளையும் வலிகளையும் நம்ம ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே ஒரு 10 நாள் போகுது. திரும்ப நம்ம ஹீரோ டியூட்டில ஜாயின் பண்ணிட்டாரு. அங்க இருக்கிற ஹையர் ஆபீசரோ, என்னப்பா அதுக்குள்ள வந்துட்ட, 15 நாள் லீவு கேட்ட 10 நாள்லயே வந்துட்டுப்பா,
வேணும்னா போய் எடுத்துக்கப்பா பொறுமையா வா அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ இல்ல சார் ஒரு கேஸ் ஒன்று பெண்டிங் இருக்கு அதை முடிக்கணுங்கிறதாக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நம்ம சாலமனை லாக்அப்ல போயிட்டு பாக்குறாரு. பார்க்க அவர் கையில ஒரு நியூஸ் பேப்பரை கொடுக்கிறாரு. நம்ம ஹீரோ கொடுத்த நியூஸ் பேப்பரை சாலமனும் படிக்கிறாரு. அந்த நியூஸ் பேப்பர்ல சேவியரோட பையன் ஒரு கார் விபத்துல இறந்து போயிட்டு சொல்லி நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம சாலமனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. தான் பிள்ளைய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினவன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா சாலமன் கிட்ட கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. தப்பு பண்ணவன் கடவுளோட சட்டத்துல இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது, அந்த தண்டனையை கடவுளே கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம சாலமன் சிரிக்கவா ஆரம்பிக்கிறாங்க. சாலமன் சிரிக்கிறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா அப்படியே ஒரு பிளாஷ்பேக். ஆக்சுவலி நம்ம ஹீரோ வந்துட்டு அவர் தங்கி இருக்கிற இடத்துல ஒரு ஜீப் பழைய ஜீப் ஒன்று வந்திருக்கும். அந்த ஜீப்பை ஸ்கிராப்பிங்க்கு போடுறதா சொல்லிட்டு இருந்தாரு ஒரு டிரைவர். இப்போ அவரோட ஊருக்கு போற அந்த நேரத்துல அவர் டிராவல அந்த சாவி இருக்கும். அந்த ஜீப்பை எடுத்துட்டு போயிட்டு சேவியரோட பையன் தனியா வர அந்த நேரத்தை சமயத்தையும் பயன்படுத்தி அவனை காரை விட்டு ஏத்தியோ கொலை பண்ணி இருக்கிறது நம்ம ஹீரோ போலீஸ்காரர் மட்டும்தாங்க. சோ அப்படிதான் அவன் இறந்து போயிருப்பான். ஆனா இந்த விஷயத்தை கூட நம்ம சாலமன் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா நம்ம சாலமன் புரிஞ்சுப்பாரு. இந்த கொலையை பண்ணதுக்கான காரணமே நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிறது சாலமனுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அடுத்தது தண்டனையெல்லாம் அனுப்பி வச்சு முடிச்சுட்டு ஜெயில இருந்து வெளியே வர நம்ம சாலமனை காமிக்கிறாங்க. அவங்க மனைவி ஒரு சர்ச்சில் தங்கி நின்று தான் எல்லா வேலைகளையும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை இறந்து போறது ஒரு தகப்பனால மட்டும்தான் அந்த வலியை உணர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நாய்கள் எல்லாம் விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிறத நம்ம ஹீரோ உணர்ந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தக்கூடாது, அவனுக்கான சரியான தண்டனை மரணம், அது மட்டுமே சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி தான் அவனை கதையை முடிச்சிருப்பாங்க. பாலியல் குற்றங்களுக்கான ஒரே தீர்வு மரணம், அது மட்டும் நிகழ்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தப்புகளை குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட கதையை முடிப்போம். இது மாதிரியான கதைகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.